Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? இன்னைக்கு வீடியோல நம்ம சீக்வென்சிங் ப்ராப்ளம்ல டைப் 4 அப்படினா என்ன, அதுல இருக்க ப்ரொசீஜர் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ சீக்வென்சிங் ப்ராப்ளம்ங்கும்போது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 மெஷின் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். அப்புறம் 3 மெஷின் ப்ராப்ளம், அதை எப்படி நம்ம 2ஆ மாற்றுவோம் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் நிறைய மெஷின் நிறைய ஜாப் இருந்தால் அதை எப்படி நம்ம 2 மெஷின் ப்ராப்ளமாக மாற்றி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணி ஐடல் டைம் என்ன அண்ட் தென் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் என்ன, இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வீடியோவில் கிராஃபிக்கல் மெத்தட், அதாவது 4th டைப் வந்து ப்ராசஸிங் ஆஃப் 2 ஜாப் ஆன் n மெஷின். 2 ஜாப் தான் இருக்கும், பட் மெஷின்ஸ் வந்து நமக்கு எத்தனை இருக்கும், நிறைய மெஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்தால் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட். இது வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, யூஸ் தி எக்ஸ் ஆக்சிஸ் டு ரெப்ரசென்ட் தி ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் 1. ஸோ அப்போ ஜாப் 1ஓட டைமிங் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் அண்டு தி ஒய் ஆக்சிஸ் டு ரெப்ரசென்ட் தி ப்ராசஸிங் டைம் ஆன் ஜாப் 2. ஸோ ஜாப் 2ஓட ப்ராசஸிங் டைமுக்காக நம்ம ஒய் ஆக்சிஸையும் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ரெண்டு ஆக்சிஸ், ஒன்று ப்ராசஸிங் டைம் ஆஃப் ஜாப் 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ஜாப் 2 ஒய் ஆக்சிஸும். அண்ட் செகண்ட் ஒன், மார்க் தி மெஷின் டைம்ஸ் ஃபார் தி 2 jobs and then corresponding access as per the given technological order. கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு டெக்னாலஜிக்கல் ஆர்டர். இப்போ மெஷின் 1ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் இருக்கும், அது மெஷின் 4 இருக்கு, மெஷின் 3 இருக்குன்னா அந்த ஆர்டர்ல தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூஸை, அந்த டைம்ஸை வந்து மார்க் பண்ணோம். ஸோ ப்ராப்ளம் ஜஸ்ட் ப்ரொசீஜர் சொல்றேன், பின்னாடியே நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். தென் நோட் தட் இன் அ such a graph moving horizontally will imply that job 1 is being processed while job 2 remains idle. ஸோ அப்போ நம்ம ஹரிசாண்டலா கிராஃப் வரையும் போது என்ன பண்ணுவோம்னா, ஹரிசாண்டலா இப்படி லைன் போட்டீங்கன்னா அது ஹரிசாண்டல், ரைட்? ஸோ இந்த மாதிரி லைன் போட்டா ஹரிசாண்டல். அப்போ ஹரிசாண்டலா போறோம் அப்படின்னா ப்ராசஸிங் டைம் ஃபார் எது, ஜாப் 1. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்படி ஹரிசாண்டலா வருதுன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஜாப் 1 ப்ராசஸ் ஆகுது அண்ட் ஜாப் 2 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஐடலா இருக்கும் அந்த இடத்துல, அப்படிங்கறதா அங்க நம்ம சொல்ற விஷயம். ஓகேவா? சிமிலர்லி வெர்டிகலி, ஸோ அப்போ மேல் நோக்கி இப்படி நம்ம வெர்டிகலா லைன் போட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன, ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் 2. அப்போ அங்க ஜாப் 2 ப்ராசஸ் ஆகுதுன்னா ஐடலா இருக்கிறது யாரு, ஜாப் 1. ஸோ அதுதான் நம்ம சொல்றோம், இம்ப்ளை தட் ஜாப் 2 இஸ் ப்ராசஸ்ட் வைல் ஜாப் 1 ரிமைன்ஸ் ஐடல். ஸோ அப்போ ஜாப் 1 வந்து ரன் ஆகல, எப்படி வெர்டிகலா போனோம் அப்படின்னா. ஓகே, தென் டயகனல் மூவ்மெண்ட் அலாங் 45 டிகிரி லைன் டு தி ஹரிசாண்டல் லைன் வித் ஸ்லோப் 1. ஸோ அப்போ ஸ்லோப் 1 தான், அது சாஞ்சிட்டு இருக்க டிகிரி வந்து 1 இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 45 டிகிரி. இதுதான் நம்மளோட மெயின் ஐடியாவே. 45 டிகிரியில நம்ம லைன் வரணும், இம்ப்ளை தட் போத் ஜாப் 1 அண்ட் ஜாப் 2 பீயிங் ப்ராசஸ்ட். அப்ப அந்த நம்ம 45 டிகிரியில நம்ம போடுறப்ப என்ன ஆகும், வித் ஸ்லோப் 1ல போட்டீங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா சைமல்டேனியஸ்லி ஜாப் 1 ஜாப் 2 ரெண்டுமே வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதா மீனிங் அந்த 45 டிகிரிக்கு. ஓகே, ஸோ அந்த 45 டிகிரி எல்லாம் ஏன் பேசுறோம் எப்படிங்கறதெல்லாம் இப்போ நம்ம கிராஃப் வரையறப்ப பார்ப்போம். ஓகே, சின்ஸ் ஈச் மெஷின் கேன் ப்ராசஸ் ஒன்லி 1 job at a time. So ஒரு மெஷின் என்ன பண்ண முடியும், ஒரு ஜாப் தான் at a time பண்ண முடியும். Overlapping region from the machine should be determined first and என்ன சொல்லிருக்காங்க, மூவ்மெண்ட் அக்ராஸ் தெம் ஷுட் பி அவாய்டட். ஸோ அப்போ அதை சுத்தி இப்போ ஒரு ஜாப் ஒரு டைம்ல தான் நம்ம பண்ண முடியும், அதை தவிர்த்து இருக்குன்னா அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. தென் தேர்ட் ஸ்டெப் வந்து an optimal path is the shortest one consisting of horizontal, vertical and 45 degree lines from the origin to the end. ஸோ அப்போ நம்ம அந்த given கிராஃபோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்ம போறது, ஆரிஜின்ல இருந்து எண்ட் வரைக்கும் போறது வித் 45 டிகிரி ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைனை வச்சு வர்றதுல எது ஷார்டஸ்ட் ஒன்னா இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஆப்டிமல் பாத் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் ஆப்வியஸ்லி வி மஸ்ட் சூஸ் சச் a combination in which the diagonal movement is as much as possible. ஸோ அப்போ அந்த நம்ம இந்த மாதிரி இருக்க பாத்தை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் நம்மளோட சொல்யூஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் the required minimum total elapsed time. ஸோ இதுதான் நமக்கு முக்கியம். அந்த மினிமல் டோட்டல் elapsed time எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, which is the processing time of job 1 plus idle time of job 1. ஸோ ஒன்னு job 1ஓட processing time plus அதோட ஐடல் டைம், எவ்வளவு நேரம் அந்த ஜாப் 1 ப்ராசஸ் ஆயிருக்கு அண்ட் அது கூட எவ்வளவு நேரம் ஜாப் 1 சும்மா இருந்திருக்கு அதை ஆட் பண்றது ஆர். ஸோ இன்னொரு விதமா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ப்ராசஸிங் டைம் ஆஃப் ஜாப் 2 பிளஸ் ஐடல் டைம் ஆஃப் ஜாப் 2. ஸோ ரெண்டையும் வச்சு நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ இப்போ நான் இதை எப்படி கிராஃப் வரைய போறேன் அப்படின்னா, கிவன்ல ஒரு விஷயம் டெக்னாலஜிக்கல் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆர்டரை கிராஃப்ல எழுதிட்டு ஸோ அதுக்கு இருக்க ரிலேஷனை நம்ம பாக்ஸா போட்டுப்போம். பாக்ஸா போட்டுட்டு
இனிஷியலி ஸ்டார்ட் வித் 45 டிகிரி அண்ட் ரைட்ல போனோம் மேலே ஏறணும். இது மட்டும் தான் நம்மளோட ப்ரொசீஜர். எப்படி? ஸோ 45 டிகிரி போனோம், ஸோ ரைட்ல போகலாம், மேலே ஏறலாம், ஸோ லெஃப்ட்ல போகக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது. இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். ஓகே, ஒன்று 45 டிகிரி ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் போகலாம், வெர்டிக்கல் மூவ்மெண்ட் போகலாம், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ கிராஃபில் இதை எப்படி நம்ம பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம் 1 என்ன அப்படின்னு பாருங்க. டிட்டர்மைன் தி மினிமம் டைம் நீடட் டு ப்ராசஸ் தி 2 ஜாப்ஸ் ஃபார் 4 மெஷின். ஸோ 2 ஜாபை நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் 4 மெஷின்ஸை வச்சு. ஸோ M1 M2 M3 அண்ட் M4ங்கிற 4 மெஷினை வச்சு த டோட்டல் டெக்னாலஜிக்கல் ஆர்டர் ஃபார் தீஸ் ஜாப்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ அப்போ டெக்னாலஜிக்கல் ஆர்டர்னா எந்த ஆர்டரில் நான் கிராஃப் எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ ஜாப் 1 வந்து M1 M2 M3 M4 டைரக்டா அந்த ஆர்டர்ல இருக்கு. பட் ஜாப் 2 பாருங்களேன், M4 M2 M1 M3. அப்ப இதை நான் வெர்டிகலா y ஆக்சிஸ்ல எழுதுறப்ப M4 ஃபர்ஸ்ட், M2 செகண்ட், M1 M3 எழுதணும். தென் ப்ராசஸிங் டைம் இன் ஹவர்ஸ். ஸோ அப்போ ஈச் ஜாபோட ப்ராசஸிங் டைம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஜாப் 1ல மெஷின் 1ஓட டைமிங் வந்து 5. ஸோ ஜாப் 1ல மெஷின் 2 7, மெஷின் 3 வந்து 8, மெஷின் 4 வந்து 4. தென் ஜாப் 2ல வந்து 5 8 6 9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை கிராஃப்ல வரைய போறோமா. அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சீக்வன்ஸா நான் இன்டர்வல்ஸை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ ஜாபோட சீக்வன்ஸ் என்ன, M1 M2 M3 M4 கொடுத்துட்டாங்க. தென் டைம் இன் ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. M1 ஹவர் வந்து 5 7 8 4. இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காது. ஓகே, 5 7 8 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்டர்வல். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை வச்சு இன்டர்வல் எழுத போறேன். ஏன்னா கிராஃப்ல வரையறதுக்கு எனக்கு ஐ நீட் இன்டர்வல். ஓகே, ஸோ அப்போ 5னா என்ன பண்ணணும், இனிஷியலி ஸ்டார்ட் வித் 0 to 5. ஓகே, அடுத்து 7. ஸோ அப்போ 5 to எது வரைக்கும், 5 plus 7 என்ன 12. அப்போ நான் 5 to 12 வரைக்கும் போடுறது தான் என்னோட M2 ஓட வேல்யூ. தென் இங்க எதுல முடியுது 12. அப்போ 12 to 12 plus 8 என்ன 20. அப்போ 12 to 20 வரைக்கும் போட்டீங்கன்னா தட் இஸ் M3 ஓட இன்டர்வல். தென் M4 ஓட இன்டர்வல் என்ன, இங்க 20ல முடிஞ்சிருக்கு, 20 plus 4. ஸோ அப்போ 20 to 24 வரைக்கும் போட்டீங்கன்னா தட் இஸ் M4. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல மேக்ஸிமம் எது வரைக்கும் போகணும், 24 வரைக்கும். சிமிலர்லி ஜாப் 2க்கும் நம்ம வருவோம். M4 M2 M1 M3. ஓகே, அதோட டைம்ஸ் இப்போ பாருங்க 9 8 5 7. ஆனா இங்க ஒரு ஆர்டர்ல இருக்கு, நான் 9 8 5 7 எடுத்திருக்கேன்னா இங்க கொடுத்திருக்கிறது M1 M2 M3 M4. பட் நமக்கு ஜாப் 2 ஓட சீக்வன்ஸ் ஆர்டர் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, டெக்னாலஜி ஆர்டர் M4 ஃபர்ஸ்ட். அப்ப M4 ஓட வேல்யூ என்ன 9. சோ அப்ப அந்த 9 நான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்தது என்ன, M2 கொடுத்திருக்காங்க என்னோட சீக்வன்சிங்ல. அப்ப M2 ஓட டைமிங் வந்து 8. இந்த டைமை கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும். இதை மாத்தி அப்படியே ப்ரொசீட் பண்ணீங்கனாலும் ப்ராப்ளம் தப்பு. ஓகே, சோ அப்ப 9 8. அடுத்து என்ன, M1. சோ M1 ஓட டைம் 5, M3 ஓட டைம் 6. அப்ப 5 6 அப்படியே எழுதியாச்சு. இப்போ நம்ம இன்டர்வல் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இன்டர்வல்ங்கிறது கிராஃப் பர்பஸ்க்காக. அப்ப 0ல ஸ்டார்ட் பண்ணோம். சோ 0 to 9 வெர்டிகலா. அடுத்து என்ன 8. சோ இப்போ 9ல ஸ்டார்ட் ஆகுது, 9 plus 8 என்ன 17. அப்ப 17 வரைக்கும் நான் போடணும் M2 ஓடது. தென் 17ல ஸ்டார்ட் ஆகுது, எது வரைக்கும் போகுது, 17 plus 5 22. அப்ப 17 to 22. 22ல ஸ்டார்ட் ஆகுது, 22 plus 6 28 வரைக்கும் நான் போகணும். தட் இஸ் யுவர் M3. ஓகே, இப்போ இது மேக்ஸிமம் எது வரைக்கும் போயிருக்கு, 28 வரைக்கும். அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல 24 வரைக்கும். இதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஷேடட் ரீஜன் அப்படிங்கிறத டிரா பண்ணிடுறோம். எது அப்படின்னா 24ல இருந்து 28க்குள்ள. இப்போ நான் கிராஃப் ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டோட எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்கேலிங் யூனிட் வந்து 5 யூனிட்ஸா எடுத்துக்கிறேன். சிமிலர்லி ஒய் ஆக்சிஸ்லயும். ஸோ நீங்க இன்னும் கொஞ்சம் சிம்பிளா எடுக்கணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2 2 கூட எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இது. ஓகே, வரைகிறதுக்கு இதை நான் கிராஃப் டெம்ப்ளேட் எழுதுறேன். 1 minute. ஸோ இப்போ நம்ம கிராஃப் டெம்ப்ளேட்ல இதை எழுதிட்டேன். இப்போ பாருங்களேன், நம்ம என்ன பண்ணோம், ஷேடட் ரீஜனை ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எதுல இருந்து 24 to 28. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 24 மேக்ஸிமம். அப்போ 24னா எங்க வரும், 25க்கு கொஞ்சம் முன்னாடி. அண்ட் இங்க வந்து 28. ஸோ 28ங்கிறது 30க்கு முன்னாடி. அப்போ 28 ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு தூரம் வரும். சிமிலர்லி 24ங்கிறது 25க்கு கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஷேடட் ரீஜன். அப்போ நம்மளோட கிராஃப் வந்து வரைய போறது இதுக்குள்ளதான், இன்பிட்வீன்ல தான் நம்மளோட லைன் கிராஃப் எல்லாமே வரைய போறோம். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெஷின் 1ஓட ப்ராசஸிங் டைம் என்னென்ன எழுதிருக்குமோ அதை எழுதிக்கணும். ஸோ இப்போ மெஷின் 1ஓட இன்டர்வல் என்ன, 0 to 5 5 to 12. 0 to 5ல M1. ஸோ அப்போ 0ல இருந்து 5 வரைக்கும். ஸோ 0ல இருந்து 5 வரைக்கும் M1. அதுதான் நான் இங்க ஒரு ஆரோ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் M1 வேல்யூ. அண்ட் M2 எங்க இருக்கு பாருங்க, 5 to 12ல M2 டிரா பண்ணுங்க. அப்போ 5 to 12ல, ஸோ 5ல ஸ்டார்ட் பண்ணி 12 இங்க இருக்கு. ஸோ அப்போ 5 to 12ல இவர் M2. ஓகே, சிமிலர்லி M3 எங்க வரும், ஸோ M3 ஸ்டார்ட் ஃப்ரம் 12 to 20. ஸோ அப்போ 12ல ஸ்டார்ட் பண்ணி 20 வரைக்கும். ஸோ 12 இங்க இருக்கு, 20 இங்க இருக்கு. அப்போ 12 to 20 போனீங்கன்னா தட் இஸ் யுவர் M3 ஓட வேல்யூ. தென் M4 இஸ் ஃப்ரம்
20 to 24. அப்ப 20ல ஸ்டார்ட் பண்ணி 24 வரைக்கும் போனீங்கன்னா that is M4. எல்லாத்தையும் வரைஞ்சாச்சு. Similarly vertically Y job 2. So 0 to 9 எது இருக்கு? M4 இருக்கு. அங்க இருக்கிறது தான் நம்ம எழுதணும். ஓகே, அப்ப 0 to 9ல நமக்கு என்ன இருக்கு? இது 0 to 9 வரைக்கும் நமக்கு இருக்கிறது M4. அடுத்தது 9 to 17. So அப்ப 9 இங்க இருக்கு, 17 இங்க இருக்கு. So 9 to 17ல போறது நமக்கு M2 ஓட ஜாப் டைம். ஸோ 17 to 22ல என்ன இருக்கு? M1. ஸோ 17 to 21 வரைக்கும் போனீங்கன்னா that is M1. தென் 22 to 28. ஸோ 17 to 28 and 22 to 28 M3 இருக்கு. இதெல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்க M1 இருக்கா, அந்த M1 இங்க எங்க இருக்கும்? ரெண்டையும் வந்து நான் வந்து காமனா பாக்ஸ் போடணும். அப்ப இங்க 5 வரைக்கும், இங்க M1 இங்க இருக்கு. ஸோ 22 வரைக்கும் வரும் 17ல இருந்து. ஸோ 17 to 22 வரைக்கும் இருக்க இந்த பாக்ஸ் அங்கதான் M1 இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் M1 அண்ட் இங்க எனக்கு M1 எங்க இருக்கோ அது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போடணும். அடுத்து M2 எங்க இருக்கு பாருங்க, இந்த ரீஜன்ல இருக்கு. வெர்டிகலா M2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல இருக்கு வித், ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது வரைக்கும் வருது நமக்கு M2 ரைட்டா, 9 வரைக்கும் வருது. ஓகே, ஸோ 10 கீழே வரைக்கும் வரும், 9 வரைக்கும் வருது உங்களுக்கு M2 ஓட வேல்யூ. ஸோ இங்க வரைக்கும் வருது. சிமிலர்லி இந்த இடத்துல எங்க? ஸோ 12 வரைக்கும் போகுது. அப்ப இது வரைக்கும் எனக்கு வரணும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு பாக்ஸ் வரைஞ்சிங்கன்னா தட் இஸ் யுவர் M2 ஓட ப்ராசஸிங் டைம். ஓகே, ஒரு ஸ்கொயர் பாக்ஸா போடுங்க. ஸோ கொஞ்சம் பர்ஃபெக்டா ஒரு ஸ்கொயரா போட்டிங்கன்னா திஸ் இஸ் யுவர் M2 ஓட பாக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் காமனா இன்டர்செக்ட் ஆகுதோ M1 M1 M2 M2 M3 M3 அந்த மாதிரி ப்ராசஸிங்ல தான் நம்ம போனோம். ஸோ இப்போ M2 இங்க இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து இது வரைக்கும், ஸோ M2 எங்க இருக்கோ அது வரைக்கும் நீங்க எடுத்துக்கணும். ஸோ இங்க 9 வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால 9 வரைக்கும் நான் அதை மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்? M3. ஸோ M3 இங்க ஸ்டார்ட் ஆகுது. பட் இங்க எங்க M3 இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போ இந்த மேல இருக்கு வித் இந்த பிளேஸ்ல. அப்ப இங்க இருந்து இப்படி வருது வித் எது வரைக்கும் இருக்கு நமக்கு? டில் 20 வரைக்கும் இருக்கு. ஸோ அப்போ 20ங்கிறது இந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்படி ப்ராசஸ் பண்ணி, ஸோ திஸ் இஸ் யுவர் M3 ஓட வேல்யூ. ஓகே, திஸ் இஸ் யுவர் M3. அடுத்தது M4 எங்க இருக்கு? இங்க லாஸ்ட்ல இருக்கு. இந்த இடத்துல இங்க இருக்கு M4. ஸோ அப்போ இப்படி வருது வித் திஸ் இஸ் யுவர் M4 ஓட வேல்யூ. அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். அப்ப அந்த M1 M2 M3 காமனா இங்க நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் M1 இங்க எங்க இருக்கோ அந்த இடத்துல நம்ம காமனா போடணும். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் லைன் 45 டிகிரி லைன் எல்லாம் ப்ரொசீட் பண்ண போறோம். அதுதான் மெயின் ஐடல் டைம் எல்லாமே ஃபைன் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை கிராஃப் வரைய போறோம். ஸோ அப்போ இனிஷியலி ஸ்டார்ட் வித் என்ன பண்ணோம் அப்படின்னா 45 டிகிரில நான் போனோம் இனிஷியலா. ஓகே, ஸோ இப்போ 45 டிகிரி வந்தாச்சு. ஸோ அடுத்து இந்த 45 டிகிரில இருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம்? ஸோ ரைட்டு போகலாம், மேலே போகலாம். ஓகே, ஸோ தட் இஸ் தி திங். ஓகே, ஸோ அப்போ நான் இங்க இருந்து என்ன பண்ணலாம்? இப்படி ரைட் போகலாம். ஸோ நான் வேணும்னா வேற கலர்ல வரைகிற இதை. ஸோ அப்போதான் வந்து கொஞ்சம் இது புரியும். ஸோ அப்போ நான் இங்க வந்து இனிஷியலா 45 டிகிரி போறேன். அந்த என்ன பண்ணணும்? ரைட்டு போய் மேலே போகலாம். ஓகே, ஸோ மேலே போயிட்டு அகைன் நான் என்ன பண்ணலாம்? 45 டிகிரி. சோ அந்த மாதிரி நான் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அப்ப இங்க இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகைன் இப்படி மேல வரேன். ஓகே, சோ இதோட மிடிலுக்கு வந்துட்டேன். சோ இப்போ இங்க இருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா நான் 45 டிகிரிக்கு அந்த கார்னரை ரீச் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஐடியா. ஓகே, என்ன பண்ணணும்? சோ இதோட மிடில் வரணும். ஓகே, இந்த பாக்ஸோட மிடில்ல வரணும். அண்ட் தென் ரைட் போறேன். திரும்ப நான் இந்த பாக்ஸோட மிடிலுக்கு வரேன். அண்ட் தென் டைரக்டா 45 டிகிரிக்கு மேலே ஏறிக்கிறேன். அவ்வளவுதான். சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்? இங்க இருந்து இந்த கார்னர் ரீச் பண்ணணும். சோ ரீச் ஆயாச்சு. இதுதான் நம்மளோட கிராஃபோட ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் 45 டிகிரி லைன். சோ அப்புறம் ரைட்ல போறேன். அண்ட் தென் மேலே ஏறுறேன். திரும்ப நம்ம இப்படி கூட போகலாம். சோ இங்க இருந்து இப்படி மேலே போய் சோ இங்க இருந்து ரைட் வந்து இப்படி கூட ரீச் ஆகலாம். பட் இன்னும் கொஞ்சம் சுத்திட்டு போகும். நம்மளுக்கு ஆப்டிமல்ங்கிறது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல நம்ம முடிக்கணும். அப்ப இங்க இருந்து இப்படி வந்து ரைட்டு, சோ மேல, திரும்ப இங்க இருந்து மிடில் போய் ரைட்டு மேல. சோ அவ்வளவுதான் ப்ரொசீஜர். இப்போ இது என்னென்ன பாயிண்ட்ஸா இருக்கும்னு பாருங்களேன். சோ இது என்ன பாயிண்ட்? சோ இந்த இடத்துல 9ல எடுத்திருக்கோம். இந்த இடத்துலயும் பாருங்க கிட்டத்தட்ட 9 கிட்ட தான் இருக்கு. சோ அப்ப 10க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுனால திஸ் பாயிண்ட் இஸ் 9,9. ஓகே, தென் இங்க இருந்து மேல வந்திருக்கோமா? சோ சைடுல வந்தப்ப இந்த பாயிண்ட் என்னது? சோ இந்த இடத்துல 12 எக்ஸ் ஆக்சிஸ்ல, இந்த இடத்துல 9. அப்ப இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 12,9. ஓகே, அண்ட் இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன? சோ எக்ஸ் ஆக்சிஸ்லயும் நமக்கு இங்க 12 கிட்ட இருக்கு. சோ ஒய்லயும் வந்து நம்மளுக்கு 12. சோ எக்ஸ் அண்ட் ஒய் போத் ஆக்சிஸ் நம்மளுக்கு வந்து 12. அப்ப இந்த பாயிண்ட் வந்து 12,12 இருக்கும். ஓகே, அண்ட் தென் இங்க நேரா இந்த இடத்துக்கு வந்தப்ப நம்மளுக்கு இந்த ஆக்சிஸ்ல வந்து 28 ஆக்சுவலி. ஓகே, சோ இந்த இடத்துல என்ன வரும்?
இங்க ரீச் பண்றப்ப 24, so 25 கீழ இருக்கு பாருங்க, which is 24. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன 25 க்கு சைடுல, அப்ப இந்த பாயிண்ட் என்ன 24,24. so that is this point. okay, so next finally இந்த பாயிண்ட் வந்து நம்ம இனிஷியலாவே எடுத்துறோம் 24,28. அவ்வளவுதான். so இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இப்ப ஐடல் டைம்ல என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ நான் கீழ எழுதி இருப்பேன் டோட்டல் elapsed டைம் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து processing time of job 1 plus idle time for job 1. job 1 எவ்வளவு நேரம் process ஆயிருக்கு plus job 1 எவ்வளவு நேரம் சும்மா இருந்திருக்கு, அது ரெண்டு ஆட் பண்றது. செகண்ட் ஒன் processing time for job 2 plus idle time for job 2. இத வச்சு நம்ம வந்து ப்ரோசீட் பண்ணலாம். இப்போ நான் job 1 plus job 2 1 வச்சு சால்வ் பண்றேன். இப்போ job 1 மொத்தமா எவ்வளவு நேரம் process ஆயிருக்கு, 24 hours மொத்தமா process ஆயிருக்கு. ரைட்டா, இங்க பாருங்க லாஸ்டா வந்து 24 hours. அப்ப that is the processing time of job 1. okay, and idle time for job 1. job 1 எவ்வளவு நேரம் சும்மா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஐடல்னா என்ன அர்த்தம், வேலை இல்லாம இருக்கிறது. job 1 எப்ப வேலை இல்லாம இருக்கும், job 2 ஒர்க் ஆயிட்டு இருந்தா. அப்ப job 2னா என்ன, வெர்டிகலா வருது. அப்ப வெர்டிகலா எந்தெந்த இடத்துல வருதோ அங்கெல்லாம் job 1 சும்மா இருக்கு. இப்போ இங்க job 1 தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, ஹரிசாண்டல் லைன். வெர்டிகல் லைன் இங்க வந்திருக்கா, அப்ப இங்க வந்து என்ன இருக்கு, job 1 வந்து சும்மா இருந்திருக்கு. எவ்வளவு நேரம் சும்மா இருந்திருக்கு, சோ இங்க 9ல இருக்கு, இங்க வந்து 12. அப்ப எவ்வளவு நேரம் டிஸ்டன்ஸ், 3 hours வந்து job 1 வந்து சும்மா இருந்திருக்கு. அப்ப இதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன, 3 hours. அப்ப 3 hours job 1 வந்து ஐடலா இருந்திருக்கு, அதுதான் இங்க +3 போட்டிருக்கேன். பிளஸ் இன்னொரு இடத்துல எங்க பாருங்க, இது வெர்டிகல் 45 டிகிரி, இங்க பிரச்சனை இல்ல. அடுத்தது என்ன, இங்க ஒரு வெர்டிகல் லைன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் job 1 சும்மா இருந்திருக்கு. இங்க எவ்வளவு நேரம் சும்மா இருக்கு பாருங்க, 28, இங்க 24. அப்ப ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன, 4 hours. அப்ப இந்த இடத்துல வந்து 4 hours வந்து சும்மா இருந்திருக்கு. அந்த 4 hours ஐடல் டைம் job 1 வந்து ஆட் பண்ணணும். சோ அப்ப +4 பண்ணீங்கன்னா என்ன வரும், 24 plus 3 27, 27 plus 4 பண்ணீங்கன்னா 31 hours. இதே ஆன்சர் தான் அங்கே வரும் job 2லயும். சரி, இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ job 2 வந்து என்ன, டோட்டலா 28 hours வந்து ஒர்க் ஆயிருக்கு. அப்ப டோட்டல் ப்ராசஸிங் டைம் வந்து 28 hours பிளஸ் ஐடல் டைம் ஃபார் job 2. job 2 ஓட ஐடல் டைம்னா என்ன, வெர்டிகலா வேலை நடக்காம இருந்தா அது ஐடல் டைம் ஃபார் job 2. அதாவது ஹரிசாண்டலா மட்டும் வேலை நடந்ததுன்னா, எங்க ஹரிசாண்டலா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அதுக்கு தான் நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதி இருக்கேன். ஓகே, சோ இந்த பாயிண்ட்லாம் அதுக்கு தான் அந்த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணேன். இப்போ இந்த இடத்துல job 1 மட்டும் தான் நடந்திருக்கு இந்த ஹரிசாண்டல் லைன்ல. அப்ப இந்த இடத்துல job 2 வந்து ஐடலா இருந்திருக்கு. எவ்வளவு நேரம், சோ அப்ப job 2 பாக்குறப்ப ஃபர்ஸ்ட்ல பார்க்கணும், இங்க 12, இங்க 9. சோ அப்ப ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன, 3 hours. சோ அப்ப 3 hours வந்து என்னவா இருந்திருக்கு, அந்த job 2 வந்து ஐடலா இருந்திருக்கு. சோ +3 பண்ணோம், அவ்வளவுதான். வேற எங்கேயும் இந்த ஹரிசாண்டல் லைன் வராது பாருங்க. எல்லாத்துலயும் இந்த பாத்தீங்கன்னா வெர்டிகல் இல்ல 45, அவ்வளவுதான் முடிஞ்சு. சோ அப்ப 3 hours மட்டும் தான் ஐடல் டைம் ஃபார் job 2. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 28 plus 3 is 31. both answers should be same. கரெக்டா தான் வரும், சேமா தான் இருக்கும். so that is the value for this one. okay, so அவ்வளவுதான் இந்த ப்ரொசீஜர். இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணோம். so இந்த லைன் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. ஒண்ணுமே இல்ல, 45 டிகிரி போடணும். 45 டிகிரினா என்ன, டைரக்டா அது மிடில்ல வரணும், அவ்வளவுதான். அப்ப அந்த பாக்ஸுக்கு மிடில்ல வரணும். so 45 போட்டோம், ரைட் போறேன், திரும்ப மேல போறேன். இந்த பாக்ஸோட மிடில்ல இருந்தா தான் என்னால 45 டிகிரி ரீச் ஆக முடியும். அப்ப மிடில் போயிட்டு 45 டிகிரி போறேன், மேல போயிட்டேன், அவ்வளவுதான். so finally இந்த கார்னர் பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணோம். ஐடல் டைம், ப்ராசஸிங் டைம் வச்சு ஆட் பண்ணி எழுதினீங்கன்னா ப்ராப்ளம் ஓவர். ஓகே, so that's all for this question. okay, then இதுல இன்னொரு question பார்க்கலாம். so second question again same procedure தான், but இங்க 5 machine, அவ்வளவுதான். so problem 2, determine the minimum time needed to process the 2 jobs 5 machine problem. so M1, M2, M3, M4, M5 the technological order for these jobs as given with time ஓட கொடுத்துட்டாங்க. so technological order இப்ப job 1 ஓடது M1, M2, M3, M4, M5 தான். so அதோட டைம் வந்து 2, 3, 4, 6, 2 ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து job 2 ஓட டைமிங் வந்து 3, M3, M1, M4, M2. ஓகே, அதோட டைமிங் வந்து 4, 5, 3, 2, 6 கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு கிராஃப் வரைகிற பர்பஸ்க்காக நான் இன்டர்வலா எழுதிக்க போறேன். அப்ப job 1 ஓடது M1, M2, M3, M4, M5 அதோட டைம் 2, 3, 4, 6, 2 அது எழுதியாச்சு. இன்டர்வல்ஸ் என்ன, 0 to 2, ஏன்னா இது 2 னா 0 to 2. அடுத்து 2 plus 3 என்ன 5. அப்ப 2ல இருந்து 5 வரைக்கும் M2. so 3 plus 5 வந்து 7, சாரி 3 plus 4 வந்து 7. so அப்ப 5 to இந்த வேல்யூ வந்து 7 வரைக்கும் நம்ம ரீச் ஆகணும். ஓகே, சாரி. so 5 to 5 plus 4 என்ன 9. so அப்ப 5 to 9 வரைக்கும் நான் ரீச் ஆகணும். நெக்ஸ்ட் 9 plus 6 என்ன
15. ஸோ அப்போ 9 + 6 வந்து 15. அப்போ 9ல இருந்து 15 வரைக்கும் நான் போகணும். 15 + 2 என்ன 17. ஸோ அப்போ 15 to 17 வரைக்கும் நான் ரீச் ஆகணும் ஃபார் ஜாப் 1க்கு. தென் ஜாப் 2ஓட சீக்வன்சிங் ஆர்டர் M3 M1 M4 M5 M2ன்னு இருக்கு, அதை எழுதிக்கிறோம். தென் அதோட டைம் யூனிட்ஸ் கிவன் கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ நான் டைமோட இன்டர்வல் கண்டுபிடிக்க போறேன் கிராஃப் வரையறதுக்காக. அப்போ ஸ்டார்ட் வித் 0. ஸோ 0 to 4. 4 + 5 என்ன 9. அப்போ 4 to 9. 9 + 3 12. அப்போ 9 to 12 வரைக்கும் போகணும். 12 + 2 14. ஸோ 12 to 14 வரைக்கும் நான் போகணும் M5க்கு. தென் 14 + 6 வந்து 20. அப்ப ஜாப் 1 வந்து மேக்ஸிமம் 17 வரைக்குமோ, ஜாப் 2 மேக்ஸிமம் 20 வரைக்குமோ போகுது. அப்ப நான் ஷேடட் ரீஜன் எங்க எடுக்கணும்? ஷேட் ரீஜன் ஃபார் 17 to 20. அப்ப நான் கிராஃப் வரைகிறேன். ஸோ நான் இங்க டைரக்டா வரைஞ்சிட்டேன். ஓகே, ஸோ நான் அதை எழுதிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிவன் x1 x2 x ஆக்சிஸோட 2 to யூனிட் டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி நீங்க இங்க ஸ்கேலிங் யூனிட்டும் மேலே எழுதிடணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்கேல் யூனிட் x ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர், நான் இங்க 2 யூனிட்னா 2 யூனிட், முன்னாடி ப்ராப்ளம்ல 5னா 5 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ 2 யூனிட். ஃபர்ஸ்ட் ஷேடட் ரீஜன் 17, 20. இங்க x ஆக்சிஸ்ல 17, இங்க வந்து என்ன 20. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்தாச்சு. ஓகே, 17, 20ங்கிற இந்த ரீஜனை நம்ம ஷேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளதான் எல்லாமே வரைய போறோம். இப்போ அவங்க கொடுத்திருக்க டெக்னாலஜிக்கல் ஆர்டர் M1 M2 M3 M4 M5 அந்த ஆர்டரை நம்ம எடுத்தாச்சு. ஓகே ஓகே சிமிலர்லி y ஆக்சிஸ். ஸோ இங்கேயும் வந்து M3யோட ஆர்டர் M1 M4 M5 M2 அந்த இன்டர்வல் அவங்க கொடுத்திருக்க இன்டர்வலுக்கு ஏற்ற மாதிரி 0 to 2. ஓகே, தென் 2ல இருந்து 5 வரைக்கும் இருந்தது. 2 to 5. ஸோ 5 to இங்க வந்து என்ன 9 வரைக்கும் இருக்கு. சோ அந்த இன்டர்வல் என்ன இருக்கோ அந்த இன்டர்வலுக்கு ஏத்த மாதிரி 5 to 9, 9 to 15, 15 to 17. சோ 9ல இருந்து 15 வரைக்கும், 15ல இருந்து 17 வரைக்கும் ஃபுல்லா போட்டாச்சு. சிமிலர்லி y ஆக்சிஸ்க்கும் எழுதியாச்சு. இப்போ காமன் ரீஜன் எடுக்கணுமா? M1 இங்க இருக்கு, இங்க M1 இருக்கு, இங்க இருக்கு. சோ அப்ப அது ரெண்டையும் சேர்த்து M1 ஓட பாக்ஸை நம்ம எழுதியாச்சு. சோ திஸ் இஸ் யுவர் M1 பாக்ஸ். ஓகே, சிமிலர்லி M2 எங்க? சோ M2 இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல M2 எங்க பாருங்க இங்க இருக்கு. சோ அது ரெண்டையும் நம்ம சேர்த்து எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் M2. சோ இந்த பாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து லைன்ஸ் கவர் பண்ணலனா அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. சோ நமக்கு தேவை 45 டிகிரி மேல கீழே, அவ்வளவுதான். இதான் விஷயம். ஓகே, தென் இங்க M3 ஓட பாக்ஸ் இங்க இருக்கு M3. சோ இந்த இடத்துல M3. சோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் யுவர் M3 ரீஜன். ஓகே, தென் M4. சோ இந்த இடத்துல 9 இங்க 9. சோ அப்ப இத ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா M4 இங்க M4 கனெக்ட் பண்ணியாச்சு. தென் ஃபைனலி M5 ஓட இன்டர்வல் எழுதியாச்சு. ரைட். சோ ரெண்டு எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? லைன்ஸ் போட வேண்டியதான். அப்ப இனிஷியலி ஸ்டார்ட் வித் என்ன பண்ணணும்னு சொன்னேன் 45 டிகிரி லைன். அப்ப இங்க இருந்து 45 டிகிரி போனீங்கன்னா கார்னர் கரெக்டா இங்க டச் ஆகும். ஓகே, சோ அப்புறம் 45ல இருந்து என்ன பண்ணலாம்? ஒன்னு இப்படி போய் இங்க வரலாம். பட் நமக்கு இதுக்கு மேல போக முடியாது பாருங்க, இந்த இடத்துல க்ளோஸ்ட் ஆயிடுது. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல என்ன பண்றேன்னா வெர்டிகலா மூவ் ஆகிறேன். ஓகே, அண்ட் தென் இந்த கார்னர் போனதும் அங்க இருந்து 45 டிகிரி. சோ அவ்வளவுதான், டைரக்டா அந்த பாயிண்டை ரீச் பண்ணிடுறோம். இவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சு இந்த ஆப்டிமல். இங்க இருந்து நான் என்ன பண்ணக்கூடாது? இப்படி நான் மிடில் போய் இங்க 45ல இருந்து இங்க இந்த மிடில் இருந்து 45 இப்படி ஏறினீங்கன்னா இன்னும் 2 ப்ராசஸிங் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது. சோ ஹரிசாண்டலா வேலை செய்யுது, அப்ப வெர்டிகலா அங்க சும்மா இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அடிஷனலி இன்னும் டைமிங் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்ப சிம்பிளா முடியறது இதான் 45 டிகிரி. சோ அங்க இருந்து மேல அகைன் நம்ம 45 டிகிரி லைனை போட்டீங்கன்னா முடிஞ்சு. சோ அப்ப இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்ன 9,9, இங்கேயும் 9 இங்கேயும் 9. சோ அப்ப 9,9. இந்த பாயிண்ட் என்ன 9,12. ஏன்னா இங்க ப்ராசஸ் ஆயிருக்கு, அதனால ஐடல் டைம் ஃபைண்ட் பண்றப்ப அது நமக்கு தேவைப்படும், அதுக்காக தான் எழுதிருக்கோம். ஓகே, சோ இப்போ இந்த பாயிண்டை ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் எலாப்ஸ்டு டைம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ டோட்டல் எலாப்ஸ்டு டைம் ரெண்டு விதமாக ஃபைண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து என்ன ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் 1 பிளஸ் ஐடல் டைம் ஃபார் ஜாப் 1. ஸோ அப்போ ஜாப் 1 மொத்தமாக எவ்வளோ நேரம் ப்ராசஸ் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ நேரம் சும்மா இருந்திருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ இப்போ ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் 1. ஸோ மொத்தமாக எவ்வளோ நேரம் 17 ஹவர்ஸ் வந்து ஜாப் 1 ப்ராசஸ் ஆயிருக்கு. அப்போ 17 பிளஸ் எவ்வளவு நேரம் சும்மா இருக்கு, ஏன்னா இங்க வெர்டிகலா தான் ஏறி இருக்கு லைன், கரெக்டா? அப்ப வெர்டிகலானா ஜாப் 2 தான் ப்ராசஸ் ஆயிருக்கு, ஜாப் 1 சும்மா இருந்திருக்கு. எவ்வளவு நேரம் சும்மா இருக்கு? சோ இங்க வெர்டிகலா போறப்ப இது ரெண்டோட டிஃபரன்ஸ். அப்ப 12 - 9 என்ன 3. சோ அப்ப 3 ஹவர்ஸ் வந்து சும்மா இருக்கு. அப்ப 17 + 3 என்ன 20 ஹவர்ஸ் முடிஞ்சு. ஆர் இன்னொன்னு என்ன ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் 2. சோ அப்ப ஜாப் 2 ஓட ப்ராசஸிங் டைம் நம்மளுக்கு என்ன? ஜாப் 2 ஓட ப்ராசஸிங் டைம் டோட்டலா 20 ஹவர்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. அப்ப 20 பிளஸ் ஐடல் டைம் ஃபார் ஜாப் 2. ஸோ ஜாப் 2 ஓட ஐடல் டைம் என்ன? ஜாப் 2 ஓட ஐடல் டைம்னா வெர்டிகலா வேலை செஞ்சிருந்தா ஜாப் 2 அங்க ஒர்க் ஆகல, பட் இங்க ஹரிசாண்டலா வேலை செஞ்சிருந்தா இப்படி லைன் இருந்ததுன்னா அங்க ஜாப் 2 வந்து ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். பட் நம்மளோட கிராஃப்ல பாருங்க இப்படி போய் இப்படி தான் போகுது, தேர் இஸ் நோ ஹரிசாண்டல் லைன். அப்பனா என்ன அர்த்தம்? ஜாப் 2 வந்து ஐடலாவே இல்ல, ஒர்க் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்ப 0 ஐடல் டைம் ஃபார் ஜாப் 2. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா
20 hours. So that is the answer. ரெண்டுமே சேமா தான் வரும். நீங்க ஏதோ ஒன்னு போட்டாலும் சரி ஆர் போத் ரெண்டையுமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. So that's all for this graph method. கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த கிராஃப் வரையறப்ப மட்டும். சோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருந்து 45 வந்து ஓகே. சோ இங்க இருந்து இப்படி போய் இங்க இருந்து வந்து இங்க இருந்து 45 போலாம். பட் அடிஷனலி எனக்கு இந்த ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர் ஆகுது பாருங்க. சோ அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கக்கூடாது. சிம்பிளா முடிக்கணும். அதுதான் நம்ம மேல பேசணும். ஆப்டிமல் பாத் அப்படிங்கிற விஷயம். சிம்பிளா முடியணும், சீக்கிரமா முடியணும். அந்த மாதிரி பாத்தை கன்சிடர் பண்ணணும். அது இதுதான். சோ இப்படி வந்து மேல போய் இப்படி வரணும். தட்ஸ் இட். ஓகே. சோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. சோ இதோட வந்து இந்த சீக்வென்சிங் ப்ராப்ளமோட கிராஃபிக்கல் மெத்தட் அந்த சீக்வென்சிங் ப்ராப்ளமோட கான்செப்ட் வந்து ஓவர். ரைட். அப்கமிங் வீடியோல வேற ஏதாவது கான்செப்ட் பத்தி நம்ம பார்ப்போம். ரைட். தேங்க்யூ. வில் see in the next video. Thank you.